பார்த்துட்டு அந்த 6 பேரில் ஒருத்தர் வந்து நான் இந்த காட்டை பார்த்து பயந்துட்டு அவர் வந்துட்டார், அந்த போட்டியில் கலந்துக்கல. மற்ற 5 பேரும் மறுபடி அடுத்த காடுக்கு போகிறாங்க. அங்கே வந்து கண்ணை மயக்கும் அழகிகள் வந்து நிறைந்த வனமாக இருந்துச்சான். அந்த அழகிகளோட அழகில் வந்து மயங்கி ஒருத்தர் அங்கேயே தங்கிட்டாராம். மீதி 4 பேர் அடுத்த மலைக்கு போகிறாங்களாம். அங்கே வந்து என்னென்னா மனதை மயக்கக்கூடிய கான ஒளி, பாட்டு பாடுற சவுண்டு, அதை கேட்டாவே நம்ம அதில் மயங்கி நம்ம அங்கேயே இருந்துருவோம். அதில் வந்து ஒருத்தர் வந்து மயங்கி அங்கேயே இருந்துட்டாராம். மற்ற 3 பேர் அடுத்த இதுக்கு போகிறாங்க. அங்கே வந்து நிறைய பழங்கள் பசிக்கு தேவையானதை 3 பேர் சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த பழத்தோட சுவையில் மயங்கி நிறைய சாப்பிட்டாராம் ஒருத்தர். சாப்பிட அவரால் நிறுத்தவே முடியலையா, அதுலேயே அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அடுத்து மற்ற 2 பேரும் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த மலையில் வந்து என்ன இருந்ததுன்னா ஒரு செடிகள் ஃபுல்லாக பூக்களால் நிறைஞ்சு நறுமணம் மிகுந்து இருந்தது. அந்த 2 பேரில் வந்து ஒருத்தர் அந்த வாசனையில் மயங்கி அங்கேயே இருக்க போக இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாராம், இந்த இடம் வந்து நம்மளுக்கு அரசர் சொன்ன பூ இது இல்லை, நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் வரலையாம். அந்த பூக்களை பறித்து அதை முகர்ந்து பார்த்து அதில் விஷம் வாய்ந்து அவர் அந்த இடத்துலையே இறந்துட்டாராம். அப்புறம் என்னாச்சு, இவர் வந்து இன்னொரு மலைக்கு போகிறாரு. கடைசியாக 6வது மலைக்கு போயிட்டு அங்கே என்னாச்சா ஒரு அரிய வகை மலர், அங்கே ரொம்ப அழகாக அந்த இடமே பிரமிப்பாக அதில் ஒரு லைட் அடிக்கிற மாதிரி ஒரு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பூக்கிட்ட போய் நின்று அவர் வந்து பறிக்கலான்னு போனாராம். ஆனால் அதில் இருக்கிற பிரகாசத்தை பார்த்ததுக்கப்புறம் அவர் அமைதியாக அங்கேயே நிற்க போக அந்த பூவிலேருந்து ஒரு ஒளி வருதாம். நீங்கள் என்னை வந்து அடைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சான் அந்த பூ. நீங்கள் என்னை பறிச்சுட்டு போகலாம், நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து என்ன கேட்டாராம், வழியில் நம்ம அவர் கூட 5 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்கள எனக்கு திருப்பி தரணும் அப்படின்னு அவர் கேட்டதுக்கப்புறம் வரம் கொடுத்து அந்த பூ வந்து அவர் கைக்கு வந்தது. அப்புறமா அவர் வந்து 5 பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த அரசர்கிட்ட போய் இதுதான் நடந்ததுன்னு சொல்லி அந்த பூவை கொண்டு போய் கொடுக்க போக அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக எனக்கு அடுத்து இந்த நாட்டை ஆள்ற திறமை உனக்கு தான் இருக்குன்னு சொல்லி அந்த நாட்டுக்கே அரசராகி அவரோட பொண்ணை மணமுடிச்சு வச்சாராம்மா. இந்த கதை நம்ம இன்னைக்கு திருக்குறளில் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்பவர்கள், எதுக்கும் ஆசைப்படாமல் 5 ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்பவர்கள் வாழ்நாளில் நல்லபடியாக வாழலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம மற்றொரு குறளில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.